வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திக் ரேவதி கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. லைக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா அந்த லைக்ஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்களா, பிடிச்சி பார்க்குறீங்களா இல்லை பிடிக்காம பார்க்குறீங்களா அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. இல்லைச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் ரேவதி கதையில் அடுத்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். February 5. ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டில் எல்லாருமே சேர்ந்து கருப்புசாமி ஐயாவை பார்க்குறாங்க. அவர் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு குறி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப மகேஷ் போய் நிற்கும் பொழுது கருப்பசாமி ஐயா நேரா மகேஷை பார்த்து எங்கடா வந்த அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. மகேஷை பார்த்து அப்படி பேசினதோட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப மகேஷுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்ப கருப்பசாமி சொல்றாரு, என் சன்னதிக்கு இனிமே வந்த அவ்வளோதான்டா அப்படின்னு சொன்னதோட மகேஷ் பயந்து அந்த இடத்துல இருந்து இந்த பக்கமா வந்து நிக்கிறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கருப்பசாமியை பார்த்து, ஐயா என்னையா இப்படி சொல்றீங்க, அவர் தான் எங்க வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு. அப்ப கருப்பசாமி சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, உன் கண்ணு முன்னாடி இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாம தவிச்சு போயிருக்க. அதுக்கான விளக்கம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாள்ல கிடைக்கும். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரு மலையேறியாரு. இதை பார்த்ததோட எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே குழப்பம். அப்ப சாமுண்டீஸ்வரி குழப்பமாவே இருக்க, அப்ப நம்ம மகேஷ் நேரா மாயாவை பார்த்து, மாயா நான் அப்பவே போக முடியாதுன்னு சொன்னேன்ன, உன் பேச்சை கேட்டு போனது ரொம்ப பெரிய தப்பாயிட்டு. அவரை விட்டா அருவாள் எடுத்து போட்டிருப்பாரு போல என்ன அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அடி சும்மா இருடா அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, மாயா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் என் மேல சந்தேகம் வந்துருச்சு. நான் நல்லவனா இருந்திருந்தா கண்டிப்பா அவரு நல்ல முறையா சொல்லியிருப்பாரு. ஆனா நான் தான் உன் கூட இப்படி ஒரு உறவை வச்சுக்கிட்டு ரேவதிய ஏமாத்தி கல்யாணம் பண்றதுக்காக தானே வந்திருக்கேன். இந்த விஷயத்த பத்தி அவருக்கு தெரிஞ்சு போச்சு போல. அதனாலதான் என்னை அத்தனை பேருக்கு முன்னாடி வார்ன் பண்ணியிருக்காரு. அவர் அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை திட்டுனதுனால கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி ராஜா எல்லாருக்குமே என் மேல சந்தேகம் வந்திருக்கும். முக்கியமா ரேவதிக்கும் சந்தேகம் வந்திருக்கும். நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதான் மகேஷ் நானும் யோசனை பண்றேன் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் நேரா மாயாவை பார்த்து, வெள்ளை பிங்கானு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, சாமியை ஈஸியா ஏமாத்தி எங்க குடும்பத்தையும் ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, அந்த கடவுள் கண்டிப்பா உன்ன மாதிரி ஆட்களுக்கு தண்டனை தான் கொடுப்பான். இங்க பாருடி, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க மகேஷுக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. ஆனா அந்த ஆண்டவன் எப்போவோ முடிவு பண்ணிட்டான், கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதே நேரம் மாயாவும் மகேஷும் அந்த இடத்துக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி நேரா மாயாவை பார்த்து வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, ஆமா மேடம், அதோட உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, சொல்லு மாயா என்ன பிரச்சனை அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இல்லை மேடம், ஆரம்பத்துலேருந்து இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணதுலேருந்தே ஒரே பிரச்சனையாக தான் நடந்துகிட்டு இருக்கு. எங்களால் எதுக்கு மேடம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா என்ன பேசுறீங்க அக்கா, நீங்க பாருங்க, கருப்பசாமி ஐயா அப்படி சொன்னா அதுக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதுக்கு போயிட்டு நாங்க மகேஷை சந்தேகப்படுவோமா? அக்கா இங்க பாருங்க, கல்யாண பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சு, பந்தக்கால் நட்டாச்சு, இன்னும் 10 நாளையில தான் கல்யாணம், அதனால நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு. ஸோ இந்த கல்யாணத்தை பேசும்போது தாங்க எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்க எல்லாருமே நம்ம கார்த்திக் ரேவதியோட அந்த கல்யாண பத்திரிக்கையை பார்த்தீங்களா? நம்ம மயில் வாகனம் கொண்டு போய் குலதெய்வ கோவில்ல சாமி கும்பிட்றதுக்காக வைச்சாரே, அந்த பத்திரிக்கையை யாராவது நோட் பண்ணீங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நோட் பண்ணி சொன்னாங்க. அவங்க பேர் வந்துட்டு பத்ரி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பார்த்தீங்களா அந்த பத்திரிக்கைய, மார்ச் 5ஆம் தேதி போட்டிருக்கு, அப்ப இன்னும் 1 மாசம் வந்து ஓட்டிடுவாங்க அப்படின்னு அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன பிறகுதான் நான் போயிட்டு அந்த பத்திரிக்கையை பார்த்தேன்.
அதில் கரெக்டாக மார்ச் தான் மேரேஜ் அப்படின்னு அதில் இருக்குது. நம்ம என்ன சொன்னாங்க இங்கே 10 நாளையில் கல்யாணம் அப்படின்னா தானே சொன்னாங்க. ஆனால் இன்னும் 1 மாதம் இருக்குங்க நம்ம கார்த்திக் ரேவதியோட கல்யாணம் நடக்கிறதுக்கு. அது வரைக்கும் இனி கல்யாண சீன் தான், நம்ம மாயாவோட அந்த உண்மையான கேரக்டர் ரிவீல் ஆகிற சீன் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்போ மாயா சொல்கிறாங்க, மேடம் இந்த கல்யாணம் வேண்டாம் மேடம் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் வந்துட்டு எனக்கு அக்கா மாதிரி, மகேஷ் எந்த அளவுக்கு நல்லவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால இந்த கல்யாணம் இக்காரணம் முன்னிட்டும் நிற்காது அப்படின்னு சொல்லி ரேவதி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல, அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதியோட கருத்தும் தான் என்னுடையதும், இந்த கல்யாணம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். இங்கே பாரு மாயா, அவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு நீ நினைக்காத. என் பொண்ணுக்கு உன் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இதை கேட்டதோட மாயாவும் சாமுண்டீஸ்வரியை பார்த்து சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ மகேஷ் நேராக மாயாவை பார்த்து, ஏன் மாயா இப்படி சொன்ன, ஒருவேளை நீ இப்படி சொன்னதுனால சரி இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த சாமுண்டீஸ்வரி கருப்பசாமி சொன்னதுலேருந்தே ஒரே குழப்பத்தில் தான் இருந்தா. இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக கண்டிப்பாக நம்மளை கூப்பிட்ருப்பா. ஆனால் நான் முந்திக்கிட்டேன். நான் போயிட்டு இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னதோட அவள் டக்குன்னு இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்லிட்டான். நான் சொல்லாமல் இருந்திருந்தேன், அவளே என்னை கூப்பிட்டு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லியிருப்பா அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் சொல்கிறாரு, மாயா நல்ல வேலை அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, மகேஷ் நடக்க போகிற இந்த கல்யாணத்தை கடவுளே வந்து நிறுத்தினாலும் கண்டிப்பாக நான் நிறுத்த விட மாட்டேன் அப்படின்னு மாயா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, மாயா அப்போ நம்ம பணக்காரவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக வாழ போகிறோம்ல அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, ஆமாம் மகேஷ், கண்டிப்பாக நம்ம 2 பேருமே பணக்காரங்களா ரொம்ப ஹாப்பியாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோட மகேஷும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி மயில் வாகனத்தை காமிக்கிறாங்க. மயில் வாகனம் நேராக மாடிக்கு போனதோட கார்த்திக்கிட்ட, ஏன்பா நானே எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த ரேவதி மகேஷோட உண்மையான சுயரூபத்தை நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் நான் தோற்று போயிட்டேன், நீ என்ன பண்ணலாம்னு இருக்கப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, பொறுமையாக தான் எதாக இருந்தாலும் முடிவெடுக்கணும், இன்னும் 10 நாள் இருக்குல்ல, ஸோ அந்த 10 நாளுக்குள்ள கண்டிப்பாக அந்த மாயா மகேஷ் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நான் நிரூபிச்சிருவேன். அதோட நமக்கு இருக்கிற ஒரே கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மல்லிகா மேடம் தான். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாயாவை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள போய் நம்ம சந்தித்து நம்ம ஈஸியாக வந்துட்டு சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக மல்லிகா மேடம் சொல்கிறத சாமுண்டீஸ்வரி மேடம் நம்பி தான் ஆகணும். நம்ம கூட ஒரு சில விஷயங்கள் நம்ப மாட்டாங்க, ஆனால் சாமுண்டீஸ்வரி மேடம் சொன்னால் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட மல்லிகா மேடம் சொன்னால் கண்டிப்பாக நம்பி தானே ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்கிறாரு, ஆமாப்பா கார்த்தி, இந்த விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருந்துட்டேனே அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், சரி நீங்கள் இனிமே அந்த மகேஷ் மாயோட விஷயத்தில் தலையிடாதீங்க, ஏன்னா அவங்க இந்த விஷயத்தை பயன்படுத்தி கூட பெரிய பிரச்சனையாக மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த மகேஷும், இதை கேட்டதோட மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சேனை சிப் பண்ணி நேராக நம்ம சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ராஜா இங்கேருந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு, ஈஸ்வரி என்னம்மா பண்ணுற அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னங்க கருப்பசாமி ஐயா சொன்னதுலேருந்து எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, ஏம்மா என்ன குழப்பம், என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கல்யாணத்துக்காக இப்படி அவசர அவசரமாக ஏற்பாடுகள் பண்ணுறேன், ஒருவேளை நம்ம எடுக்கிற முடிவு தப்பு அப்படின்னு. இதை கேட்டதோடு அவர் சொல்கிறாரு, ஏம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லைங்க நம்ம கருப்பசாமி ஐயா சொன்னதுலேருந்து மனசு கஷ்டமாக இருக்குது, ஒருவேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி மகேஷ் நல்ல கேரக்டர் இல்லையோ அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்கிறாரு, இங்கே பாருமா, இந்த ஏற்பாடு பண்ணது யாரு, அந்த டிரைவர் தானே, ஸோ அந்த டிரைவர்கிட்ட கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு.
அப்போ சாமுண்டீஸ்வரியும் சரி நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக டிரைவரை கூப்பிடுறாங்க. அப்போ மயில் வாகனம் நேராக கார்த்தியை பார்த்து, ஏப்பா அந்த அத்தை கூப்பிடுறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா, நீ தான் அந்த வரனை கொண்டுட்டு வந்தியல்ல, அந்த மகேஷ் வரனை, அவரோட கேரக்டர் எப்படி அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் நான் விசாரித்து பார்த்து தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, இங்கே பாருப்பா சொல்லுப்பா, ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணு ரேவதியை அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம். எந்த பிரச்சனை எடுத்தாலுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிறது. அதனால நீ சொன்னியன்னா என்னால் அந்த கல்யாணம் நல்ல கல்யாணமா இல்லை நிப்பாட்டியறலாமா அப்படிங்கிறத யோசிப்பேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் நான் ஒரு விஷயம் சொல்லுவேனே அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்னென்னு சொல்லுப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் நம்ம ஏன் அந்த மாப்பிள்ளையை பற்றி பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கிட்ட விசாரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரிப்பா நாளைக்கு காலையில் எழுந்த உடனே நம்ம போயிட்டு விசாரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ ராஜா சொல்கிறாரு, ஆமாம் சாமுண்டீஸ்வரி, நீ வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மனசு குழப்பத்திலே இருக்க, நீ ரெஸ்ட் எடு, நாளைக்கு காலையில் நீ தெளிவாகிடுவ அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நைட்டு சாமுண்டீஸ்வரிக்கு திடீர்னு ஒரு கனவு வருது. என்னன்னா அந்த மகேஷ் நல்லவர் கிடையாது அப்படின்னு ஒரு கனவு வருது. நம்ம ரேவதி மகேஷை கல்யாணம் பண்ண பிறகு நம்ம ரேவதி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும், ரேவதி வந்துட்டு வீட்டு வேலை செஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் நிறைய கனவுகள் வருது. ஒரு கட்டத்தில் அந்த மகேஷ் ரேவதியை கொலை பண்ண முயற்சி பண்ணுற மாதிரி கூட அந்த கனவு வருது. அதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ ரேவதி அப்படின்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்போ ராஜா டக்குன்னு எந்திரிச்சு, ஈஸ்வரி என்னாச்சு அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னங்க கெட்ட கனவு அப்படின்னு. ராஜா கேட்குறாரு, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நம்ம பொண்ணு ரேவதிக்கு ஆபத்து வர மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, இங்கே பாருமா கவலைப்படாதுமா, அவள் நல்லபடியாக தூங்கிட்டு தாம்மா இருக்கா அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நான் போயிட்டு ரேவதியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேவதியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ரேவதி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக ரேவதியோட பக்கத்தில் போய் உட்காந்து, அம்மா ரேவதி, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல, ஒருவேளை நான் எடுத்த முடிவு தப்போ, உனக்கு அவசர அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு தப்பான வாழ்க்கையில் உன்னை தள்ளிவிட பார்க்குறோனோ அப்படின்னு ஒரே குழப்பமா சாமுண்டீஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு நம்ம ரேவதி கண்மொழிக்கிறாங்க. கண்மொழிச்சு நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா இங்கே என்னம்மா பண்ணுறீங்க, தூங்கலையா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லைம்மா ரேவதி அப்படின்னு. அப்போ ரேவதி கேட்குறாங்க, ஏம்மா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு. ரேவதி கேட்குறாங்க, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, உன் மேரேஜ் பற்றின கனவுமா அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லையாம்மா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி, இதை பற்றி உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக நீ ஒத்துக்க மாட்டியே அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் என்ன முடிவு பண்ணாலும் நான் கண்டிப்பாக அதில் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டேன், உங்களுக்கு எது ஓகேவோ அதன்படியே பண்ணுங்க, அதுக்கு நான் சரின்னு சொல்லுவேன், உங்களை நான் என்றைக்குமே எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாருமா, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காது அப்படிங்கிறத நான் காலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா உங்களுக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னா நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி இதை பற்றி நம்ம காலையில் பேசலாம், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி போகிறாங்க. அப்போ ரேவதிக்கு ஒரே குழப்பம், நம்ம மகேஷை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறோமோ, அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம் போல அப்படின்ட்டு ரேவதி கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறமா ரேவதியும் தூங்குறாங்க. மறுநாள் காலை சாமுண்டீஸ்வரி வழக்கம் போல் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. அப்போ எல்லாரும் வந்ததோட மாயா மகேஷும் வராங்க. மகேஷ் கேட்குறாரு, என்ன மாயா காலையிலேயே இந்த பொம்பளை நம்மளை கூப்பிட்ருக்கு எதுக்கு அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அதான் மகேஷ் எனக்கும் தெரியல, ஒருவேளை உங்கள் 2 பேருக்கும் டக்குன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கூப்பிட்ருப்பாளோ அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, இருந்தாலும் உனக்கு ஆசை தான் மாயா, கண்டிப்பாக இந்த பொம்பளை இந்த மாதிரி ஒரு யோசனை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம ரேவதி நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா என்னம்மா காலையிலே எல்லாரையும் கூப்பிட்ருக்கீங்க, அதோட அக்காவும் மகேஷும் வேற வந்திருக்காங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எல்லா முக்கியமான விஷயத்துக்காக தான் ரேவதி வர சொன்னேன், ரேவதி நான் என்ன முடிவெடுத்தாலும் சரின்னு சொல்லுவியா அப்படின்னு.
அதே நேரத்தில் கார்த்தி மயில் வாகனம் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நான் சரின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் நேராக கார்த்தியை பார்த்து, என்னப்பா இது, அத்தை திடீர்னு காலையில் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. நானும் உங்கள் கூட தானே வரேன், என்னன்னு தெரியலையே அப்படின்னு. மயில் வாகனம் சொல்கிறாரு, ஏப்பா எனக்கு வேற பயமாக இருக்குப்பா, ஒருவேளை டக்குன்னு அத்தை அந்த மகேஷுக்கும் இந்த ரேவதிக்கும் இப்பயே கல்யாணம்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, ஏங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க அப்படின்னு. அதே நேரத்தில் மகேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு. மயில் வாங்கணும் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, ஒரு வேளை அவங்க 2 பேருக்கும் உடனே கல்யாணம் அப்படின்னு முடிவானுச்சுன்னா நான் இந்த மகேஷை காலி பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டேன். எனக்கு ரேவதியோட கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம், அவளோட வாழ்க்கை தான் முக்கியம். ரோகிணி வந்துட்டு அவள் எப்படியாவது பொழைச்சிப்பா, என்னோட கொள்கையாவுக்காக நான் இதை பண்ணாமல் இருக்க மாட்டேன். ரேவதி எந்த அளவுக்கு நல்லவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவளோட வாழ்க்கை இப்படி போக விட்டுற மாட்டேன் அப்படின்னு மயில்வாகனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அப்போ மாய நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் காலையிலேயே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அப்போ நம்ம சாமுண்டி முக்கியமான விஷயத்துக்காக தான் வர சொன்னேன். நேற்று எல்லாருமே அந்த கோவிலுக்கு போனோம்ல, அப்போ ஐயா சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடக்க வேணாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு. மாயா நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் என்னாச்சு மேடம், ஏதாவது பிரச்சனையா, எங்கள் மேலே ஏதாவது தப்பா அப்படின்னு கேட்க சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை இது வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் தானே, யாரும் இங்கே காதலிச்செல்லாம் கல்யாணம் பண்ணலை. இல்லை இங்கே பாரு மாயா, உன்னோட குழந்தை அந்த மகேஷுக்கு நல்ல வரனா ஏற்பாடு பண்ணி நான் நல்ல இடத்துல வேணால் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் என் பொண்ணோட மகேஷுக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மேடம் எப்படி சொல்கிறீங்க, பந்தக்கால் நட்டாச்சு, பத்திரிக்கையெல்லாம் அடித்து கொடுத்தாச்சு, திடீர்னு கல்யாணம் நின்றுச்சுன்னா அது எல்லாருக்கும் தானே மேடம் அவமானம் அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் கடவுள் பக்தி உள்ளவன், ஐயா சொன்னதுலேருந்து எனக்கு ஒரே நெருடலாகவே இருக்குது, நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு என் பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனையாகிற மாதிரி பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறது, அதனால இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னதோட மாயாவுக்கு செம ஷாக்கு. அப்போ மாயா நேராக ரேவதியை பார்த்து, ரேவதியம்மா என்னம்மா இது அப்படின்னு சொல்ல, ரேவதி நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாருங்க, எங்கள் அம்மாவோட முடிவு தான் என் முடிவும், எங்கள் அம்மாவோட முடிவை நான் எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவுக்கு செம்ம ஷாக்கு. அப்போ நம்ம சந்திரா நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா என்னக்கா இதெல்லாம் அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, இதான் என்னோட ஃபைனல் முடிவு, இதுக்கும் நீ வந்துட்டு அந்த டிரைவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லாத, இது என்னோட ஓன் முடிவு தான் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா நினைக்கிறாங்க, சே நடக்க போகிற கல்யாணத்தை வச்சு எப்படியாவது நிப்பாட்டலாம் அப்படின்னு பார்த்தா இவ இப்பவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பிளான் பண்றா, சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா மாயாவை பார்த்து, இங்க பாருமா, தயவு செஞ்சு என் மேல கோவப்படாத, இந்த கல்யாணம் இனிமே நடக்காது, மகேஷுக்கு நான் நல்ல இடமா பார்த்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி முடிவு பண்றாங்க. இதை கேட்டதோட மயில் வாகனம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மயில் வாகனம் நேராக கார்த்தியை பார்த்து, நான் தான் சொன்னேன்ன உனக்கு ரேவதிக்கு தான் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து இந்த கதை இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான், இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.